முஸ்லிம்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு கண்டென்ட்டை போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா பொங்கல் கொண்டாடக்கூடாது போல, அது ஏதோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் போல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி சூரியனை தான் நாங்க கும்பிடுறோம், சூரிய பகவானை கும்பிடல நாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? ஆமா, சூரிய பகவான் அப்படின்னா நாங்க பாக்கல, சூரியனா தான் பாக்குறோம். சப்போஸ் சில பெண்கள் வந்து வருண் அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு கூட வாக்கப்படுவாங்க. அதே போல சில ஆண்கள் வந்து யாராவது அழகா இருக்காங்க ஓட்ட பத்தி கேட்கறதே தப்பு, சரியா? விட்டுருங்க, எடிட் பண்ண வச்சிடாதீங்க. வருண் டாக்ஸ்ல எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு பண்டிகை வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதை கொண்டாடாதவங்க இல்ல அதை கடந்து போறவங்க எல்லாத்துக்குமே வந்து தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகை தமிழ்நாட்டுல அப்படின்னா வந்து பொங்கல் தான். பொங்கல் வந்தாலே வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அதை 3 நாளைக்கு எப்படி போகுதுன்னே வந்து தெரியாது. சின்ன வயசுல வெறும் லீவா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க ஒரு பண்டிகை வந்து பொங்கல். அந்த பொங்கலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசியிருக்கலாம். பட் அவர் பேசாத இல்ல அவர் இதற்கும் வந்து பேச தவறிய விஷயங்களை நாங்க வந்து கேள்வியில அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பொங்கல் வாழ்த்துக்கள் பாரி. வாழ்த்துக்கள். நியூ இயர் வாழ்த்தா சொன்னேன், ஏன் கோச்சிக்கிறீங்க? இல்ல கோச்சிக்கலாம் இல்லைங்க, நாமளா தான் பேசுறேன். டயர்டா இருக்கீங்களே பாரி, பொங்கல்ல வீட்டுல வந்து நிறைய உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு நல்லா தெரியுது. அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து அதாவது இந்த சட்டையை வச்சே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. 2 வீடியோக்கு அப்புறம் தான் அதை பேசுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டையை மாத்திட்டே இருந்தாலும் நான் போட்ட சட்டையை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. கன்சர்வேட்டிவா இருக்காதுன்னு சிலுவை எல்லாம் மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க, இப்படி காட்டுறீங்க நீங்க. சரி, ரைட். பொங்கல் மன்னிக்கணும், யூல் ஹேவ் டு கேதர் அப், உங்களோட எனர்ஜி ஏத்திக்கோங்க. ரொம்ப பெரிய ஒரு பாட்காஸ்டா இருக்க போகுது, ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரியும் அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு, அவ்வளவு பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேன். பட் நம்மளுக்கு தெரியாத, அதோட ஆரிஜினுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு தெரியாம கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? இல்ல, பெரும்பான்மையான மக்கள் வந்து தெரியாமலாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்காம கொண்டாடாம இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து பொதுவான ஒரு பண்டிகை. எப்பவுமே வந்து ஒரு இனத்திற்குன்னு ஒரு பண்டிகைகள் ஒண்ணு இருக்கும், அப்புறம் மத பண்டிகைகள்னு ஒன்று இருக்கும். இப்ப தைப்பூசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு பண்டிகை. முருகன்கிற ஒரு கடவுளுக்காக தமிழர்கள் எடுக்கக்கூடிய, அதுக்கு ஒரு நாளிகை வச்சு, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிற அடிப்படையில் தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அந்த பூச நட்சத்திரத்தை வச்சு நம்ம கொண்டாடுவோம். இப்ப இந்த முருகனுக்காக எடுக்கிற விழா அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஒரு மதம் சார்ந்த, அதாவது தமிழர்களுடைய ஆன்மீகம், இந்து மதம் இல்ல, இது ஒரு தமிழர்களுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழான்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா பொங்கல் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு எப்படி ஒரு நியூ இயர் போலயோ இல்ல அது மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இது எல்லா இனத்திற்கும் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும், ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதே போல தமிழர்களுக்கு ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதான் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். அது சித்திரை இதுக்காக. அது நிறைய பேர் இன்னைக்கு தைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இப்பதான் ஈவேரா பிம்பத்தை நம்ம கஷ்டப்பட்டு உடைக்கிறோம். திரும்ப தை தான் புத்தாண்டுன்ட்டு அதுக்கு ஒரு போராட்டம் போட வேண்டியதா இருக்கு நம்ம. ஏன்னா இவங்களை மாத்துறதுக்கே நம்மளுடைய எனர்ஜியும் இதுவும் ஓடி போயிரும் போல. அது ஒரு தவறான கருத்து, அது திராவிடம் திட்டமிட்டு பரப்பிய கருத்து. அப்படின்னா அந்த கருத்தை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்க கூடாது. ஆய்வுகள் இருக்குது. புத்தாண்டு அப்படின்னா அது சித்திரை தான் வரும், அது தை மாதம் வராது. சோ தை மாத புத்தாண்டுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து லூனார் கேலண்டர்ல போகும். சோ லூனார் நிலவு, இது நம்ம அதை பத்தி ஒரு இதுல பேசியிருக்கிறோம், உங்க சேனல்ல தான் பேசியிருக்கோம். சோ நிலவு நாட்காட்டியை வச்சுதான் அது வந்து தைங்கிறத வச்சு பண்ண முடியும். பண்ணாலுமே அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆப்வியஸா அந்த கிளைமேட்டிக் இதுல எல்லாம் ஒத்து வராது. ஸோ அது விவசாய நாட்காட்டியாக அதை கட்டமைக்க முடியாது. ஸோ விவசாய நாட்காட்டியாக அதை கட்டமைக்கல அப்படின்னா பொங்கல் திருவிழாங்கிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள், அது எப்படி பொருந்தும்? ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டான ஒரு விஷயம். அதனால வந்து சித்திரை தான் நமக்கு தமிழர்களுக்கான வருட பிறப்பு. சித்திரை தான் வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ இதுவும் தை இது வந்து வேற. தை என்பது உழவர் திருநாள். தை வந்து நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம கிட்ட விளைச்சல் இருக்கும், நம்ம கிட்ட அன்னைக்கு பொருளாதாரம் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தை மாதம் நம்ம கிட்ட வந்து செல்வம் வந்துவிடும், செழிப்பா இருக்கும், செல்வம் வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம். இப்ப ஒரு வீட்டுல வந்து நிறைய உணவு பொருட்கள் இருக்கும், இது இருக்கும்னா நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இது பண்றதோ வியாபாரம் பண்றதுக்கோ அப்ப வந்து நம்ம கிட்ட முதல் இருக்கும். அப்ப அதை நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி என்பது உருவாச்சு. தை மாதம் உழவர்கள் எல்லாருக்கிட்டையுமே அறுவடை செய்து நம்மளுடைய இது இருக்கனால அந்த அறுவடை திருநாளாக பொங்கல் திருநாளை நம்ம இது யாருக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கைக்கு கொண்டாடுறோம், நேச்சருக்கு கொண்டாடுறோம். இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து தமிழ் சமூகத்துல இது அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழா. இதுல வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு இதுல வந்து நீங்க ஹிந்துவா இருந்தாலும் கொண்டாடலாம், நீங்க வந்து கிறிஸ்டினா இருந்தாலும் கொண்டாடலாம், முஸ்லீமா இருந்தாலும் கொண்டாடலாம். அதே போல நீங்க வந்து சமண மதத்தை ஏற்று இருந்தாலும் என்ன இருக்காங்க, தமிழ் சமணர்கள் இருக்கிறாங்க. ஸோ சமணர்களாக இருந்தாலும் கொண்டாடலாம். அப்ப இது
ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு குரூப் வந்து தொடர்ச்சியா வந்து சூரியனை வழிபட சொல்றீங்க நீங்க. அதான் சொல்லிடுறேன். இந்த கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் வந்து கிரியேஷன், அதாவது வந்து கடவுளால் படைக்கப்பட்டது. ஸோ இந்த படைக்கப்பட்டதை நம்ம வழிபடக்கூடாது, கிரியேட்டரை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதனால பொங்கல் நான் கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? ஆமாங்க, சூரிய வணக்கம் எப்படிங்க செலுத்துறது? சூரியனை கும்பிடாத. நாங்க வந்து பொங்கல் கொண்டாடிட்டு பொங்கல் பானை வையி, பொங்கலை வந்து வீட்டுல அறுவடை ஆனதெல்லாம் கொண்டு வா, பொங்கல் பானையை வச்சுட்டு நீ வந்து இயேசுவையோ இல்ல வந்து நீ அல்லாவே நினைச்சிட்டு கொண்டாடிட்டு போயேன். இப்ப என்ன லிங்குவிஸ்டிக் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு போவேன், ஏன் கொண்டாடக்கூடாதுங்கிற? இப்ப பொங்கல் அன்னைக்கு ஏன் வைக்க கூடாதுங்கிற? அதான் எனக்கு புரியல. பொங்கலை நீ வந்து இயேசு கூட வச்சுக்கோ, புரியுதா? இப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க வந்து பொங்கல் இது பண்றோம். பொங்கலை வந்து எங்க வைப்போம்? சூரியன் முன்னாடி வைப்போம். பொங்கல் காய்ச்சுவோம், பொங்கலை வந்து சூரியன் முன்னாடி வச்சு அது சூரியனுக்கு நாங்க படைக்கிறதுங்கிறது தானே சொல்ல வர. நீ பொங்கலை கொண்டு போய் இயேசு முன்னாடி வச்சுக்கோ. நீ சர்ச்சோட வாசல்ல கொண்டு போய் பொங்கல் வை, சர்ச்சுக்குள்ள போயிட்டு இயேசுநாதர் கிட்ட போய் வை பொங்கல். கேத்தலிக் சர்ச்ல இன்னும் கொண்டாடுறாங்க பாருங்க. கொண்டாடுறாங்க. கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு குரூப் கிளம்புது இல்ல, அதுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் இந்த இது வந்து எதுக்கு கொண்டாடுறோங்கிறது உணர்ந்து கொண்டாடுறவங்க கொண்டாடுறாங்க. தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் பற்று கொண்டவர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு சிலர் இது வந்து கொண்டாடக்கூடாது, இது வந்து நீங்க வந்து அல்லாஹ்க்கு செய்யற துரோகம், இது வந்து ஒரு ஹராமு, அதே போல நீங்க வந்து இயேசு, அதாவது அந்த படைப்பு இது அப்படின்னுங்கிறனால நீங்க வந்து சூரியனை வழிபடுறீங்க, அது சூரிய வணக்கம் கூடாது அப்படின்லாம் பேசுறாங்க. நீங்க நான் என்ன சொல்ல, நீ சூரியனை வழிபடாத. சிம்பிள். நீ அல்லாஹ்வை கும்பிட்டுக்கோ, நீ வந்து இயேசுவை கும்பிட்டுக்கோ, பொங்கலை காய்ச்சு. புரியுதா? வீட்டுல சமைக்கிற மாதிரி பொங்கல் பானை வச்சு பொங்கலை காய்ச்சு, பொங்கலை கொண்டு போய் நீ அல்லாஹ்க்கு கொடு, இல்லைன்னா பகிர்ந்து கொடு, இல்ல வந்து நீ வந்து இயேசு கிட்ட கொடு. இப்ப என்ன இதுல என்ன கெட்டு போயிருது? இப்ப நீங்க வந்து இவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, முஸ்லிம்ஸ்க்கு நான் சொல்றேன், முஸ்லிம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பலி கொடுப்பாங்க. இதுக்கு ரம்ஜானுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு பலி கொடுக்குறீங்க? அது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு இதை படைச்சிருக்கிறாரு, அதனால இது வந்து நமக்கு ஒரு கிஃப்ட், அதை வந்து நம்ம ஹலால் முறையில இது பண்ணிட்டு நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹலால்னு சொல்லிடுறீங்களே. இப்ப அல்லாஹ்க்காக நீங்க ஒரு உயிரை எடுக்கும் பொழுது அது ஹலால் அப்படின்னு சொல்லி அதை ஹலாலா உங்களால மாத்திக்க முடியுது இல்ல. ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு சொன்ன உடனே அது ஹலாலா மாறிடுது இல்ல. அதே மாதிரி பொங்கல் செய்யுங்க, பொங்கல் செஞ்சுட்டு அந்த காட்சி எடுக்கும்போது அது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க, பொங்கலை சாப்பிட்டு போயிருங்க. இப்ப என்ன, அல்லாஹ்க்காக நினைச்சு சாப்பிட்டு போங்க. ஒரு சின்ன கோவம் தெரியும். நான் கேட்கிறேன், நீங்க நாங்க எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, சூரியன் வந்து நாங்க கொஞ்சம் அறிவியல் சார்ந்த சிந்தனையில தமிழ் சமூகம் இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, சூரியன் நீங்க அதை படைக்கப்பட்டது இதெல்லாம் சூரியனாலதான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ்னாலதான் செடிகள் வந்து உயிர் பெற்று இருக்குது. அந்த உயிர் பெற்ற செடிகள்ல இருந்து பழங்களும் காய்கறிகளும் எல்லாமே வருவது போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு அடிப்படையான அறிவியலால் தான். புரியுதுங்களா சொல்றது? அந்த அறிவியலை உணர்ந்த தமிழர்கள் சூரியன் மூலமாகத்தான் இந்த உயிர்கள் எல்லாத்திற்கும் உயிர் கிடைக்குதுங்கிறனால சூரியனுக்கு நன்றியை சொல்றோம். ஓகேவா? நீங்க சூரியன்கிற அந்த கருவியை வந்து அல்லாஹ் கண்டுபிடிச்சாரு, சூரியன்கிற கருவியை வந்து இயேசு கண்டுபிடிச்சாரு, இருக்கட்டும், உங்க நம்பிக்கை அதை சொல்லுது. அந்த கருவிக்கு வந்து ஓகே இந்த கருவியால தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல, நன்றி சொல்லலாம்ல. இப்ப நம்ம நபிகளை நீங்க வழிபடவில்லை, ஆனா நபிகளை வந்து போட்டுறீங்கல்ல, சூரியனை போட்டுடலாம்ல. புரியுதானே சொல்றது? சூரியனை போட்டுடலாம் இல்லைங்க, சூரியனை போட்டுடலாங்க. என்னால அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் சூரியனை போட்டக்கூடாதா? சிலுவையை நீங்க போட்டுறீங்கல்ல. நான் எங்க சிலுவையை நீங்க ஓகே, நீங்க வந்து என்னது புரொட்டஸ்டன்ட், பகுத்தறிவு கிறிஸ்டியன் அப்படிங்கிறீங்களா? புரொட்டஸ்டன்ட்ங்கறனால நீங்க சிலுவை இல்ல, பட் ரோமன் கேத்தலிக்ல சிலுவை வச்சிருக்காங்கல்ல. ஆனா புரொட்டஸ்டன்ட்ல தான் பொங்கலே கொண்டாடுறதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், உண்மையும் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். புரொட்டஸ்டன்ட்ஸ் தான் நான் சொல்றேன், ரோமன் கேத்தலிக்ஸ் வைக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து அதுக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க வைக்கிறீங்க வைக்கலங்கிறது பிரச்சனை இல்ல, எனக்கு வைக்க பிடிக்கலன்னா அது பர்சனல் சாய்ஸ். கிறிஸ்டியனாக இருப்பவர்கள் பொங்கல் காய்ச்ச கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க, தப்பு இல்ல. அந்த கோவம் தெரியுது உங்களோட பேச்சு. அதுதான் இல்ல, அது என்ன கோவம்னா நம்மளோட வழக்கத்துல இருந்து பிரிச்சு தவறான இதுல கொண்டு போறாங்களே, தவறான புரிதல்ல கொண்டு போறாங்களே அப்படிங்கிறது. நீங்க மதவாதத்தை வச்சுதான் நீங்க எதை பண்ணணும்னா, எத்தனை பேர் வந்து மதுக்கடைகளை மூடணும்னு பேசுனீங்க சொல்லு. எந்தெந்த கிரியேட்டர்லாம் பொங்கல் காய்ச்சலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கு விளக்கம் கொடுக்குற நீ, மதுக்கடைகளை மூடுறதுக்கு நீ அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கியா? எத்தனை பேர் கொடுத்துருக்க? டெய்லி பீர் பொங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு முஸ்லீமாக இருப்பவர் மது குடிக்கவே கூடாது,
ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனா இருக்கவர் மது குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. ஆனா அதுக்கெல்லாம் எதிராக வந்து யாராவது பொங்கிருக்கீங்களா? போதை வஸ்துக்களோ மதுவோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் திருமணம் ஆனவர்கள் மற்ற பெண்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதெல்லாம் ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இதுக்கெல்லாம் எத்தனை பேர் உட்காந்து வீடியோ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் காய்ச்சறதுனால உன் மதம் என்ன காணாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய கொலை குத்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பொங்கல் வரும்போது ஒரு 2 பேர் வந்துருவாங்க ஒவ்வொரு தரப்புல இருந்து. பொங்கல் நம்ம கொண்டாடக்கூடாது அப்படி போடுறாங்களா? போடுறாங்க. அதை பார்த்தனாலதாங்க கோபமா வருது எனக்கு. இது ஏங்க எதனாலங்க ஒரு தமிழருங்கிற அந்த அடையாளத்தை ஏன் அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு அதான் புரியல. உன்னுடைய தாய்மொழி உனக்கு பற்று இருக்கா இல்லையா? இல்ல தாய்மொழியும் படைப்பு, அதனால அதையும் நான் இது பண்ணிடுவேன், நான் ஊமையாவே இருந்துட்டு போயிடுறேன்னு போறியா? நம்ம அடையாளங்க அது. அதனால ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்துக்கு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. பண்பாடு வேற, மதம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பண்பாட்டுல நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதை கொண்டாடுறதுக்கு ஒரு மதங்களை கடந்து தமிழர்களாக நம்ம எல்லாம் ஒன்னாக நிற்பதற்கு ஒரு ஸ்பேஸ் இங்க கிரியேட் ஆயிருக்கு. அதையும் போய் குத்தம் பண்ணி அதுல மதம் கொண்டு வந்து, அதுதான் எனக்கு புரியல. இப்ப என்ன போன்ற தமிழ் தேசியவாதிகள் யாராவது வந்து பொங்கல் வருவது ஹிந்து பண்டிகைன்னு சொல்ல முடியுமா? சொல்றோமா யாராவது? ஏன் சொல்றது? ஆக்சுவலாவே தப்பு. அது தமிழர் பண்டிகை. தமிழர் பண்டிகைன்னு தானே சொல்றோம். பெரும்பான்மையானவர்கள் அதான சொல்றாங்க. ஏதாவது ஒரு சங்கி சொல்லலாம். பெரும்பான்மையானவர்கள் அது தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள், தமிழர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி தானே கொண்டாடுறோம். அந்த இதை ஒரு தமிழராக நீங்களும் வந்து கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கு? கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. இப்பதான் எவனோ ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்ட்டு மாறுறீங்க. ஏன் மாறுறீங்க? ஒரு 30-40 வருஷமா, ரொம்ப சமீபம்னு சொல்லலாம். 20 இயர்ஸா சில சர்ச்சுகள்ல, சில இஸ்லாமிய குரூப்ஸ்ல இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வருது. இதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க வந்து நாங்க சூரியனுக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயத்தை செய்யறோம், அது சூரியனுக்கு நாங்க படைக்கிறோம் அப்படின்ட்டீங்க. புரியுதா? சூரியனுக்கு நன்றி செஞ்சு ஒரு இதை பண்றது சூரிய வணக்கம்ட்டீங்க நீங்க. படையல். இப்ப நான் கேட்கறது, சூரியனுக்கு நாங்க நன்றி சொல்லி ஒண்ணு பண்றோம், அதே போல நீங்க அல்லாஹ்க்கே கூட நன்றி சொல்லி நீங்க பொங்கல் காய்ச்சுங்களேன். இப்ப என்ன? அதே போல நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லி காய்ச்சலாம்ல, தப்பே கிடையாது. அதுல எனக்கு தப்பா தெரியல. தப்பே கிடையாது. அப்படி கொண்டாடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க பொங்கல் கொண்டாடாதீங்கன்னு சொல்லாதீங்க. பொங்கலை இந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இப்படி கொண்டாடலாம், அப்படி கொண்டாடுறது போல இப்படி கொண்டாடுங்க. அதே போல பொங்கலை அப்ப பொங்கல் வாழும். மதங்களுக்கு அப்பால் பட்டு பொங்கல்ங்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்து இருக்கும். ஆனா நீங்க கிறிஸ்டியன்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாது, முஸ்லிம்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு கண்டென்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, பொங்கல் கொண்டாடக்கூடாது போல, அது ஏதோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் போல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை வந்து அந்த மரபை இது என்ன ஆகும்னா நீங்க தான் ஒதுங்கி போயிருவீங்க, தனித்து போயிருவீங்க, ஒதுங்கி போயிருவீங்க. உங்களோட அடையாளம் என்பது மதவாத அடையாளத்துக்குள்ள போய் நின்றுரும். அப்ப தமிழருங்கிற அந்த பெரும்பான்மை இனத்துக்குள்ள நாங்க வருவோம்னு உங்களால சொல்ல முடியாது. இது வரும். ஏன்னா தமிழர் பண்டிகை நீ எதுவுமே கொண்டாட மாட்டேங்கிற, நீ எப்படி தமிழன்னு கேட்பான். இதுதான் விஷயம். இதே தான் வருட பிறப்போம். நியூ இயருக்கும் மதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? இப்ப கிறிஸ்டியன் நியூ இயர் வந்து எல்லாரும், இப்ப நான் என்ன சொல்றேன், இது கிறிஸ்டியன் நியூ இயர் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷ் நியூ இயர். அது கிறிஸ்டியன் கூட சொல்ல, இங்கிலீஷ் நியூ இயர். ஆனா பேருக்கு அது கிறிஸ்டியன் நியூ இயர் மாதிரி மாறிடுச்சு. ஆயிருச்சு. ஏன்னா அது கிறிஸ்டியானிட்டியோட கொஞ்சம் அசோசியேட்டடாவே இருக்கு, பக்கத்துல வர வருது, அதனால கிறிஸ்டியன் நியூ இயர் ஆயிடுச்சு. இப்ப நியூ இயர் வந்து எல்லாரும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடுறானா இல்லையா? எல்லாரும் கொண்டாடுறாங்க. நியூ இயர்னா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு போறாங்க இல்லையா? புரியுதுங்களா? இதுதான். ஏன்னா அது ஒரு நியூ இயர்ங்கிறதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல பொங்கல்ங்கிறது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பொங்கலை தயவு செய்து தமிழர்கள் எல்லாரும் முன்னின்று கொண்டாடுங்கள். இதை மத பண்டிகையாக தயவு செஞ்சு சுருக்காதீங்க. அதை சுருக்கிற வேலையை நிறைய பேர் பண்றாங்க. பண்றீங்க, பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப தப்பு. நாளைக்கு நான் ஒன்னு சொல்றேன். இப்ப ஒரு தமிழ் இஸ்லாமியர் இருக்காரு. எத்தனை வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். இஸ்லாமியர்கள்னு தனியா பிரிஞ்சு போகக்கூடாது. தமிழர்கள் அதுல இருக்காங்க. இஸ்லாமியர்கள்ல பிற மொழியாளர்களும் இருக்காங்க. ஆனா தமிழ் இஸ்லாமியர்கள் தமிழர்கள். அவங்க எப்படி மாறினாங்க? அவங்க வந்தவங்க கிடையாது, படையெடுத்து வந்தவங்க கிடையாது. அவங்க இங்க இருந்து கன்வெர்டட் ஆன பாப்புலேஷன். சொல்றமா இல்லையா? இந்த வரலாறுலாம் நான் எத்தனை வீடியோக்கள் எத்தனை வருஷமா பேசியிருக்கேன். எல்லாருக்குமே இன்னொன்னு மறந்துட்டேன். லப்ப, மரக்காயர், ராவுத்தர். சோ இந்த 3 சமூகங்களும் வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல மாப்பிள்ளை இஸ்லாமியர்களும் ஒரு காலத்துல தமிழ் இஸ்லாமியர்கள் தான். இன்னைக்கு அவங்க மலையாளிகளா மாறிட்டாங்க. அது அப்படியே ஃபுல்லா மலையாளமா போயிட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை முஸ்லிம்ஸும் ஒரு காலத்துல தமிழ் பேசியவர்கள் தான்.
கீழக்கரையில் இருக்கவங்க இதுல எல்லாம் ராவுத்தர் இவங்க எல்லாம் மரக்காயெல்லாம் வந்துருவாங்க, கீழக்கரை முஸ்லீம் இதுவாங்க. இவங்க எல்லாம் தமிழர்கள் தான். இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பொங்கல் கொண்டாடுறது குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஒரு டைம்ல அவங்களோட தாத்தா காலகட்டங்கள்ல எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்படுது. அது வேண்டாம், அதை பண்ணாதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். பொங்கலை வந்து ஒன்னா நின்று எல்லா தமிழர்கள் எல்லாம் உங்களோட கல்ச்சுரல் அட்டையர்லயே வாங்க. நீங்க வந்து பர்தா போட்டு வாங்க, குல்லா போட்டு வாங்க, அதே போல ஒருத்தர் சிலுவை போட்டு வாங்க, நன் மாதிரி ஒருத்தவங்க வாங்க. நான் ரோமன் கேத்தலிக்ஸ்ல நன்கு தான் வந்து காய்ச்சுவாங்களே. நான் பாத்திருக்கேன் நிறைய சர்ச்சஸ் வாசல்ல இருந்துட்டு நன்களே வந்து பொங்கல் காய்ச்சுவாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ்ல பிரச்சனை கிடையாது. பட் ப்ரொட்டஸ்டன்ஸ்ல வந்து அது வந்து ஒரு, அதாவது ரோமன் கேத்தலிக்ஸை குறை சொல்லணுங்கிறதுக்காகவே பொங்கலை நோன்றீங்க நீங்க. தப்பு. ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு இருந்து இந்த பக்கம் நாங்க தான் சரி அப்படிங்கறதுக்காக அப்படின்னு காட்டுறதுக்காக வேணும்னே பொங்கலை வந்து டார்கெட் பண்ணி பொங்கலை வந்து சூரியனை கும்பிடுறாங்க. அது சூரியனை தான் நாங்க கும்பிடுறோம், சூரிய பகவானை கும்பிடல நாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? ஆமா, சூரிய பகவான் அப்படின்னா நாங்க பாக்கல, சூரியனை தான் பாக்குறோம். புரியுதுங்களா? அந்த சூரிய பகவான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வேற சான்ஸ்கிரிட்டைஸ்டு விஷயங்கள். சூரியனை தான் பாக்குறோம், நிலவா தான் பாக்குறோம். அந்த விடயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நன்றி விதமாக அது அந்த சூரியனுடைய அந்த ஒரு பிரசன்ஸை, அந்த சயின்ஸை நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். நீங்க அந்த சூரியனை வந்து நாங்க கும்பிட மாட்டோம், இல்ல வந்து சூரியனுக்கு வந்து நன்றிலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இதுக்கு மாறி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா பொங்கல் காய்ச்சுங்க, அன்னைக்கு பொங்கல் நீங்க செய்யுங்க. அப்பதான் நம்ம எல்லாம் ஒரு இனம்ங்கிற அந்த ஒரு ஹார்மோனி என்பது இருக்கும். அதை நீங்க செய்ய மறுத்தீங்கன்னா கடைசியில வந்து ஒரு இனம்னு வராது. இல்ல, ஏன்னா நான் போய் உருது முஸ்லீம்கிட்ட போய் நீங்க வந்து பொங்கல் காய்ச்சுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது பழக்கமே கிடையாது, மரபும் கிடையாது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பிறமொழி கிறிஸ்டின், மலையாள கிறிஸ்டின் இருக்காங்க, தெலுங்கு கிறிஸ்டின், அவங்க எல்லாம் பொங்கல் கொண்டாடுங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ் கிறிஸ்தவர்கள்ட்ட தான் நான் சொல்ல முடியும், தமிழ் இஸ்லாமியர்கள்ட்ட தான் நான் சொல்ல முடியும். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, சோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ன்றது எல்லா இனங்களுக்கும் இருக்கும் பாரு. ஏன்னா எல்லாருமே விவசாயம். எனக்கு என்ன ஒரே ஒருனா, இந்த வீடியோல தயவு செஞ்சு யாரெல்லாம் இந்த பாட்காஸ்டுக்கு அப்புறம் நாங்கள் கொண்டாடினோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் பேர்னாச்சு, எத்தனை பேராவது நீங்க மதங்களுக்கு அப்பால் இனம் அப்படிங்கிற அந்த ஓர்மைக்குள்ள வரீங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வருது பாரு. இந்த நாளில், இந்த பொன்னாளில் நீங்க எனக்காக வந்து என்ன வேணா பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நட்பின் பேர்ல. சோ வந்து அவார்டு இது வந்து நெருங்கிட்டு இருக்கு. 2 நாள் தான் வந்து உங்க வாயாலே நீங்க வந்து எனக்காக வந்து ஓடி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது, நீங்க வைக்கப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. பாரு, இல்ல நீங்க சொல்லணும் ப்ளீஸ். நீங்க வேணாம், நீங்க இதுக்கு மேல அதான் முழுவதும் நனைஞ்சிருச்சு. நானே சொல்லிடுறேன். ஏதோ 2 நாள் தான் இருக்கான், 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களாம். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து இதுக்கு தகுதி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து ஒரு லிங்க் வந்து கீழே போடுறேன். இந்த நன்னாளில், இந்த பொன்னாளில் ஒரு நல்ல சேனலுக்கு நீங்க உறுதுணையா இருங்க பண்ணி. ஆமா, இல்லைன்னா நீங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சும்மா. அதாவது கண்டிப்பா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, நமக்கு பாத்துக்கிறோம். அது மூலமா என்ன அப்படின்னா, எதனால இதெல்லாம் ஓட்டு போடல, என்ன பிரச்சனை, அதுனா 2வது பிளாக் ஷீப், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது என்னன்னா, இதன் மூலமாக உங்களுடைய அந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப இவங்க பாட்காஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை வெளியில போய் சேரும். அதன் மூலமாக இன்னும் ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் போய் சேருங்கிற ஒரு அடிப்படையில எனக்கு சும்மா ஜாலியா இருக்கு பாரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. சரி, எங்க ஜெயிக்க போறீங்க? அப்படியா? ஏங்க இப்படி சொன்னோடனே கொடுக்காம இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வாக்கு பொறுத்து தானே கொடுப்பாங்க. அவர் அப்படி சொல்ல, நான் ஹம்பிளா தாங்க இருக்கேன், நான் ஹம்பிளா இருக்கேன். வாக்கு பார்த்து கொடுக்கணும்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரி, ஓகே. நான் அப்படி அவார்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துல. அதே போல கண்டென்ட்ல கிளாரிட்டிக்காக பல டிஃப்ரெண்டான பாட்காஸ்டுக்காக தயவு செஞ்சு வாக்குப்படுங்க. வருண் இப்படி இருக்காரு, வருண் அப்படி இருக்காருன்னு சொல்லி அவரோட உருவத்துக்காக எல்லாம் யாரும் வாக்குப்படாது. உருவ கேலி செய்யாதீர்கள். உருவ கேலி இல்ல. நீங்க சப்போஸ் சில பெண்கள் வந்து வருண் அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு கூட வாக்குப்படுவாங்க. அதே போல சில ஆண்கள் வந்து யாராவது அழகா இருக்காங்க ஓட்ட பத்தி கேட்கறதே தப்பு. சரியா, விட்டுருங்க. நான் எடிட் பண்ண வச்சிடாதீங்க இந்த பகுதியை ப்ளீஸ். போடுறவங்க கூட வந்து போயிட்டு திருப்பி அந்த பட்டனை அழுத்திடுவான் போல இருக்கு, அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி. ஏங்க விட்டுருங்க ப்ளீஸ். நான் வந்து டிகாப்ரியோ மாதிரி அந்த அவார்டை வாங்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்கை ஒழிக்கணும், வார், பசி, பட்டினி தீரணும், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து வர மாதிரி சம்பந்தமே இல்லாம. சரி, நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோமா? அதுக்கு நடுவுல நீங்க வாக்கு கேட்டீங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா, எல்லாருக்குமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லயும் எல்லா இனங்களுக்கும் இருக்கும். இந்த ஜூவிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் எல்லாம் தேங்க்ஸ் கிவிங்லாம் கொண்டாடுவாங்க. அமெரிக்காலையும் அது வந்து பரவிடுச்சு. ஸோ இப்போ இந்த தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்கத்துலேயே ஏதோ முன்னுக்கோ இல்லை மகர சங்கராந்தி, அதுவும் இப்போ கன்னடாலையும் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. கேரளால என்னது பிரதர்? ஓணம் வந்து கண்டிப்பா வந்து ஓணம் இல்லை.